ஃப்ளாக்ஷிப்பா பட்ஜெட்டா இப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்துக்குமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரெண்டுமே கலந்து ஒரு ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புது ஃபோனை நான் காட்ட போகிறேன். அதான் நானும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். அது எப்படி வாங்கினேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன், என்னென்ன ப்ரொசீஜர் இருந்துச்சு அப்படின்னு போன 2 வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 2 வீடியோவை இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு வாங்க. லிங்க்கு அந்த ஐ பட்டன் இருக்கும் இல்லையா, அங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது என்ன ஃபோன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ஃப்ளாக்ஷிப்பு ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்னு 3மே கலந்துருக்கிற ஒரு ஃபோனை தான் வந்து இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். மோட்டோ H50 Pro 5G. அது சாம்பாரா காப்பிரைட். ஸோ ஏகப்பட்ட ரிசர்ச்க்கு அப்புறம் இந்த மோட்டோ H50 Pro 5Gயை பார்த்தீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஸோ இது எப்படி வாங்கினேன் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கினேன், நிறையா ஆஃபர்ஸ் கிளைம் பண்ணி வாங்கினேன். ஸோ இதெல்லாமே இந்த வீடியோவோட மெயின் ஹைலைட்ஸு. சரி வாங்க இப்போது அன்பாக்சிங்குள்ளே போவோம். ஸோ அன்பாக்சிங்குள்ளே போனோம்னா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பேக்கேஜிங். ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா H50 Pro அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் மோட்டோரோலாவோட பிராண்டிங்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஹலோ மோட்டோ அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க 68 வாட்ஸ் சார்ஜர் இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறது 8GB வேரியன்ட்டு. ஸோ அதெல்லாமே உள்ளே போய் பேசலாம். அண்ட் இங்கே டால்பி ஹைரஸ் ஆடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் எல்லா மோட்டோ ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரீசைக்கிள் பண்ண ஒரு மெட்டீரியலால் கிரியேட் பண்ண ஒரு பாக்ஸு. ஸோ அப்படி சொல்கிறாங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனை எடுப்போம். பாக்ஸை பார்த்திங்கன்னா இப்போ வெளியே எடுப்போம். ஸோ பாக்ஸ் வந்து இப்படி பண்ணால் அழகாக பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து வந்துடும். ஸோ பாக்ஸை எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஃபோன் இருக்குது. அண்ட் கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு பேக்கேஜிங் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட மொபைலில் பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம். ஸோ மொபைல் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் அன்பாக்சிங்காக உங்களுக்கு பேக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா மொபைல். ஸோ வெளியே எடுத்தோம் அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டோ H50 Pro 5G அப்படின்ற ஒரு மொபைல். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட கலர் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ லாவெண்டர் அப்படின்னு ஒரு கலரு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனை பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே இப்படி வச்சுருவோம். இங்கே இப்படி வச்சுட்டு ஸோ மற்ற பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே ஒரு இது சரி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ராட்ச் கார்டாக என்னன்னு சொல்லி தெரியல. இது ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கர்வ் ஃபோன் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ஸோ அந்த கர்வ் ஃபோன் வாங்கும்போது இது இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. அண்ட் அதையும் பார்த்தீங்கன்னா ஓரமாக வச்சுட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா இது இப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா டைப் சி டு டைப் சிக்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் சிக்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக பாக்ஸில் அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தெளிவாக 68 வாட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான அந்த போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்தது என்ன அப்படின்னா பாக்ஸ் திறந்த உடனே அந்த சென்ட் ஸ்மெல்லு ஃபோன்லேயும் இருக்குது, பாக்ஸ்லேயும் இருக்குது, சார்ஜர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சென்ட் ஸ்மெல் இருக்குது. மேக்ஸிமம் கேபிள்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சும்மா வேற லெவல். எல்லாத்துலேயுமே சென்ட் அடித்து கொடுத்துருக்காங்க. சரி இப்போ அடுத்து எல்லாமே ஓரமாக வச்சுட்டு நம்ம இந்த பேக்கேஜுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பேக்கேஜை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்லைடர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தூக்கி அப்படியே நம்ம பேக்கேஜை லிஃப்ட் பண்ணிக்கலாம். லிஃப்ட் பண்ணிட்டு பேக்கேஜுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பேக்கேஜுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளுக்கு இந்த மோட்டோரோலா H40க்கான ஒரு கவர் பேக் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் கேஸ் இதுவும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது, ரீசைக்கிள்டு மெட்டீரியலாக. ஸோ இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த கலரை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான கவர் வந்து கொடுத்துருக்காங்க, பர்பிள் கலர். ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மஞ்சள் ஆயிரும். ஸோ இந்த கவரை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம டாக்குமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் யாரும் படிக்க போகிறதில்ல, அதனால் டாக்குமெண்டேஷன் ஓவர். அண்ட் முக்கியமானது சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் எஜெக்டர் டூல் நைஸ், வெரி நைஸ். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான். சூப்பர்.
எங்கள் அம்மா கேமராமேன்ரா. ஸோ ஓகே, ஃபோனை கையில் எடுத்தோடனே எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியமான செக்மெண்ட் ஃபோனை கையில் பிடிச்ச மாதிரி இருக்குது. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லெஸ் வெயிட். கிட்டத்தட்ட இது ஒரு 185 கிராம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். 180லேருந்து 190 கிராம்குள்ளே இந்த ஃபோனோட வெயிட் இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். ஸோ எக்ஸாக்ட் வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோன் செம்மையான ஒரு ஃபோன், கர்வ்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கவர் வந்து அப்படியே அட்டாச் பண்ணி பார்ப்போம், உங்களுக்கு தெரியும். அட்டாச் பண்ணி பார்த்தோன்னா அப்படியே அந்த கலரோட பிளெண்ட் ஆயிருக்கு. ஸோ தட் நம்ம என்ன கலர் வாங்கியிருக்கோமோ அந்த கலர் வந்து கவர்ஸ் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மென்டலி பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மோட்டோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 நல்ல விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா டிசைன்லேருந்து போவோம். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட் இருக்குது. 3 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வீகன் லெதரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 3 கலர் இருக்குது. ஸோ அந்த 3 கலரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஒரு கலரு, அப்புறம் பிளாக் கலரு, அதுக்கப்புறம் க்ரீம் கலரு. ஸோ இன்னொரு வேரியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியலு. அந்த மெட்டீரியல் வந்து ஹேண்ட்மேட் மெட்டீரியல்னு சொல்லி சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இட்டாலியிலேருந்து மேக் பண்ண ஒரு ஹேண்ட்மேட் மெட்டீரியலுக்கான ஃபோனு. அது மேக்ஸிமம் சோல்ட் அவுட்டில் தான் இருக்குது, அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. அது எப்போ ஸ்டாக்குக்கு வரும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் 4 வேரியண்ட்டுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் இதுதான் டிசைன், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மோட்டோக்கான பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தோம்னா இங்கே வால்யூம் பட்டன்ஸ் வந்து இருக்குது, அண்ட் பவர் பட்டனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில், டைப் சிக்கான போர்ட்டு, பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு வாட்டை இருக்கும். அந்த வாட்டை என்ன அப்படின்னா இது வந்து ஒரு IP68 இருக்கு அப்போ ஃபோனு. ஸோ அதனால் ஏதாவது தண்ணி கிண்ணி ஏதாவது உள்ளே போயிடுச்சுன்னா அதை வந்து வெளியே தள்ளுறதுக்கான ஒரு அதோட ஹோல் தான் பார்த்தீங்கன்னா அது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அண்ட் சிம் எஜெக்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. சிம் எஜெக்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த சிம் எஜெக்டரை வச்சு உங்களால் 2 சிம்மு இல்லை ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து போடுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு டிஸ்பிளே. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் ஆன் பண்ணுவோம். ஸோ ஹலோ மோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா OS ஹலோ மோட்டோட புது OS வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த OS பார்த்தீங்கன்னா 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்டு, 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் மோட்டோவில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, என்ன ப்ரோ சாஃப்ட்வேர் அப்டேட்டே வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு வாங்கி ஒரு 3லேருந்து 4 அப்டேட் கிட்ட வந்துருச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டு தான். அண்ட் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி அப்டேட்டும் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இதே மாதிரி அப்டேட்டு ப்ராப்பராக மோட்டோ கொடுத்தாங்க அப்படின்னா மோட்டோவோட ரீசேல் வேல்யூ, அந்த ப்ரைஸு, அந்த ஹைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பூமு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா மோட்டோ டிவைஸில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷனும் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மோட்டோ செம்மையாக இருக்குது. இந்த மோட்டோவோட ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீனு. ஸோ இது ஸ்டார்ட் ஆகிறப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி முடிச்சிடலாம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சுக்கான POLED 3D கர்வ்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5Kக்கான ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம கிளாரிட்டியான டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் HDR10+க்கான சப்போர்ட் இருக்குது. இதோட பீக் பிரைட்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 nits பீக் பிரைட்னஸ். ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டிஸ்பிளேல. ஏன்னா பின்னாடி வீகன் லெதர் இருக்குது. அடுத்து இதோட ப்ராசஸர். ஸோ இதோட ப்ராசஸர் நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி யோசிக்கலாம், ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு இப்படி ஒரு ப்ராசஸர் அப்படின்னு. பட் இது ஒரு நல்ல ப்ராசஸர். என்ன அப்படின்னா Snapdragon 7 Gen 3க்கான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,50,000 ஒரு 9 லட்சம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இது ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான். கேமரா எனக்கு தெரிஞ்சு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் யூஸ் பண்ண வரைக்கும் கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது. இந்த 144 Hz ஸ்மூத் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுது. கேம் எதாவது ஆடினியாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கேம் எதுவுமே ஆடல. மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பழைய காலத்து கேமு. ஸோ ஏர்லி 2K கிட்ஸுக்கும் 90s கிட்ஸுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடிட்டு இருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஹீட்டும் தெரியல, எந்த லேகும் தெரியல, அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நான் வாங்கியிருக்க ரேம் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 8GB ரேம் 256GB ரோம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதோட ஸ்டோரேஜ் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ்க்கான இது கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து எல்லாருமே வர விஷயம் என்ன, கேமரா. ஸோ கேமரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க.
சோனியோட எல்வைடி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓஎஸ் ஸ்டெபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு சாம்பிள்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டு செகண்டரி கேமரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13 MP வைட் ஆங்கிள் லென்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் ஓகேவா பர்ஃபார்ம் பண்ணுது, ஓகே அப்போ இந்த கேமரா ஒரு யூஸ்ஃபுல்லான கேமரா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு இருக்குது. மூணாவது கேமரா பார்த்தீங்கன்னா 10 MPக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போர்ட்ரைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கணும், டெப்த்தாக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டெலஃபோட்டோ கேமரா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3x ஜூம் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டெப்த் ஃபீல்ட் ஆஃப் டெப்த் வந்து நல்லா உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் பிளர் எல்லாம் காமிச்சு நல்லா அழகாக வந்து எடுக்கும். நானும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன், உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். சரிப்பா, பேக் கேமரா சொல்லிட்டேன், ஃப்ரண்ட்டில் கேமரா சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு 50 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி எடுக்குது. கூகுள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்குது, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் 4K 30 FPS வீடியோ எடுக்க முடியும், 1080p 60 FPS வீடியோ எடுக்க முடியும். அதே தான் பார்த்தீங்கன்னா பேக்லையும் இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் ஒரே ரெசல்யூஷனில் கொடுத்துருக்க ஃபீச்சர் தான் பார்த்தீங்கன்னா மாசான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நிறைய வீடியோ கிரியேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, கேமராவும் சொல்லிட்டேன், அடுத்து என்னப்பா பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 4500 mAh எல்லாம் இப்போ 5500 5000 கொடுக்கும்போது என்னப்பா இவங்க 4500 கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அந்த 4500 பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் இப்போ புது ஃபோன் தான், ஒரு வாரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பேட்டரி ரொம்ப 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 பரவாயில்லையாக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நான் கேம் ஆடுறது இல்லை, வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வந்துடுது. ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்கிட்ட இந்த ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்துடுது. அப்படியே நீங்கள் சார்ஜ் கம்மியானாலும் உங்களுக்கு 68 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க 8GB ரேமில். 12GB ரேமில் 120Hz ஃபாஸ்ட் சார்ஜிங்கான வயர்டு சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க, அந்த சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. எனக்கு 68 வாட்ஸ் தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனு கிட்டத்தட்ட 25லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆகி முடித்துருது. அப்புறம் என்ன அப்படின்னு யோசிச்சாலும் 50 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் எந்த அளவுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா மேபி ஓகே, இல்லை அப்படின்னா மேபி நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜிங் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து ஒரு 5 வாட்ஸா 10 வாட்ஸ்க்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஹீட் ஆகுதா சார்ஜ் ஆகும்போதுன்னு கேட்டிங்கன்னா ஹீட் ஆகுது, பயங்கரமாக ஹீட் ஆகுது. பயங்கரமான 50 டிகிரி அந்த மாதிரிலாம் வந்து போகிறதில்ல. வார்மாக ஒரு 40லேருந்து 42 டிகிரி எனக்கு தெரிஞ்சு, மேபி 40லேருந்து 42 டிகிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது. அது பாடியில் தெரியுது அண்ட் டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகும்போது ஹீட் வந்து தெரியுது. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணதில் ஒரே ஒரு காணாக வந்து நான் இது பண்ணேன், அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த ஒரு வாரத்தில் எப்படி யூசேஜ் இருக்குது அப்படின்னு. ஸோ அடிஷ்னலாக என்ன இருக்குப்பா இதில் சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சவுண்டு இங்கே ஒரு சவுண்டு பார்த்தீங்கன்னா 2 சவுண்டும் வருது. ரெண்டுமே ஸ்பீக்கராக வந்து ஆக்ட் ஆகும். டால்பி அட்மாஸ் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லவுட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர லவுடாகவே இருக்குது. வேணா நீங்களே இப்போ வந்து கேட்டு பாருங்கள். ஆடு வந்து ஸோ சவுண்ட் அவுட்புட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறீங்க, உங்களுக்கு கால் சவுண்ட் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல சவுண்டை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஏன்னா டிராஃபிக்கில் இருக்கும்போது அந்த சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக லவுடாகவே வந்து கேட்குது. என்ன கேட்டிங்கன்னா சவுண்டு ஓகே ஒரு 5 ஸ்டாருக்கு 4 ஸ்டார் அப்படின்றது கொடுப்பேன். ஸோ மற்ற விஷயம்லாம் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா IP68 வாட்டர், நான் சொன்ன மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாது, பெருசாக ரொம்ப அடியிலலாம் போட்டுறாதீங்க, மேலால் இருந்துச்சுன்னா ஒன்றும் ஆகாது, மழையில் ஒன்றும் ஆகாது. அப்புறம் அந்த வாட்ரு அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டஸ்ட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு அப்படி காமிச்சோன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் பாருங்கள் அழகா
அழகாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பதிலாக அழகாக வந்து ஒர்க் பண்ணுது, எந்த பிரச்சனையுமே இல்லை இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட். அண்டு கனெக்ஷனில் இந்த 5G வந்து இருக்குது. ஸோ ஜியோ 5G நீங்கள் ஜியோ 5G போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 MB/s பார்த்தீங்கன்னா வருது. அண்டு எத்தனை பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 15 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.3 இருக்குது, Wi-Fi 6க்கான சப்போர்ட் இருக்குது. நீங்கள் இந்த ஃபோனையும் அந்த லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட Wi-Fi ரேஞ்ச் வந்து பெட்டராக வந்து இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா இதில் Wi-Fi 6 ஹாட்ஸ்பாட் போடுறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா என்னோட Wi-Fi நல்ல சிப் இருக்குது. ஸோ அதனால் 2 கனெக்ட் ஆகும்போது நல்ல பயங்கரமான ஒரு விஷயங்கள் வந்து உள்ளே கிடைக்கும் போது ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகும். ஸோ இப்படி இருக்கிறதுனால இந்த ஃபோன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்த்தான ஃபோன். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 37,999 ரூபா ஆக்சுவல் MRP. பட் உங்களுக்கு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32,000லேருந்து 33,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்து இந்த டைமில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபோனை அதிபயங்கர எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோனை கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்குள்ளே வாங்குறதுக்கு முடியும். புது ஃபோன் தான், OS பார்த்தீங்கன்னா 3 வெர்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வேணும்னா பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர் எல்லாமே இருக்குது. நல்ல கேமரா, ஒயர்லெஸ் சார்ஜிங்கு, IP68 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் ஒரு பேசிக் ஃப்ளாக்ஷிப்பில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் ப்ராசரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ப்ராசர், ஃபீச்சர் ஃப்ளாக்ஷிப்பாக இருந்தாலும் ப்ராசர் கொஞ்சம் கம்மியான ப்ராசர், மாடரேட்டான ப்ராசர் தான். கேமிங்க்கு வாங்குறீங்க அப்படின்னா இது நான் கன்சிடர் பண்ண சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மாடரேட் கேமிங், அப்புறம் டெய்லி டே டு டே டாஸ்க் யூசேஜ், ப்ரொடக்டிவிட்டி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோன் ஒரு வேறு லெவல் வர்த்தான ஒரு ஃபோனாக இருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த இது என்ன இந்த டிஸ்பிளே இந்த டிஸ்பிளே இருக்கும். அப்புறம் எட்ஜ் லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எட்ஜ் லைட்டிங்லாம் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட அமேசான் அஃபிலியேட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை தொட்டு இந்த ஃபோனை வாங்கினீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒரு கமிஷன் பார்த்தீங்கன்னா சின்ன கமிஷன் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ உங்களால் கமிஷன் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அதை வச்சு நம்ம வந்து இந்த கிவ்அவேஸ் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அதையும் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் இதோட அஃபீஷியலான அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்ட்ஸில் போடுறேன். ஏன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன், என்னன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பை கைஸ்.